Hello friends, today entry வந்துட்டு BTCல overall direction என்னன்னா short buy long sell direction வந்துட்டு ஸோ சிம்பிளாக ஒரு பை என்ட்ரி இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் H1 டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பை டைரெக்ஷனுக்கு ஒரு புல் பேக்கை பிரேக் பண்ணியிருக்கு. ஆல்சோ H1ல் பை இஜி ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரண்ட்டாக என்ன சிஎம்பி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 30 மினிட் டைம் ஃப்ரேம். 30 மினிட்டில் லாங் ஆயிருக்குன்னா நமக்கு 30 மினிட்லேயும் ஒரு பைக்கான புல் பேக் பிரேக் ஆகிருக்கு. அண்டு 30 மினிட்டில் பை இஜி ஃபார்ம் ஆகிருக்கு சிஎம்பி. தென் பை இஜியில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இஜிக்கு கீழே எஸ்எல், தென் டிபி வந்துட்டு ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் ஆர் லிக்விடிட்டியில் டிபி செட் பண்ணிடுறோம். டிபி நம்பர் இது ஃபஸ்ட் டிபி. ஓகே, டிபி அதுக்கு முன்னாடி ஒரு ரீசெண்டான ஒரு ஸ்விங் இருக்குது. அந்த ஸ்விங்கில் டிபி நம்பர் 1 செட் பண்ணலாம். அந்த ஸ்விங் எதுனா ஸ்விங் 15 மினிட் ஷிஃப்டிங். மார்க்கெட் வர வேகத்தை பார்த்தா ரிவர்ஸ் ஆகிடுவாங்க போலையே. ஓகே, வாட் எவர், அது எஸ்எல் அடித்தா எஸ்எல். ஓகே, இது டிபி நம்பர் 1. This is TP number 1. Then இது வந்து full TP number 2. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் அரௌண்ட் ஒரு 3 to 4 hours சம்திங் ஆயிடும் நினைக்கிறேன் டிபி அடிக்கிறதுக்கு. 2 hours மேபி. பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கான். மற்ற டைமில் கரெக்டாக இருப்பான், என்ட்ரி போட்டோன்னே ரிவர்ஸ் ஆகும். அப்படி பாருங்கள், அதுதான் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, என்ட்ரி போட்டு ஒரு 2 to 3 hours ஆகிடுச்சு. தென் ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போ 30 மினிட். ஓகே, ஓ மை காட், மார்க்கெட் வந்துட்டு பரவாயில்லையே. நம்ம டிபி நம்பர் 1 ஹிட் பண்ணிட்டோம். ஃபைன், நம்ம மென்டார்ஷிப் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம சேனலோட பயோவில் லிங்க் இருக்குது, டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். எஸ்எல் ஆல்மோஸ்ட் 30% எஸ்எல் வந்துருக்கு. எஸ்எல்ல டேப் பண்ணலை. டிபி நம்பர் 1 ஹிட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா டிபி 1 ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆர் இங்கே வந்துட்டு டிபி 2க்கு போகலாம், மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா டிபி 1 டேப் பண்ண உடனே சம் பார்ஷியல் வந்துட்டு புக் பண்ணிடணும். சம் பார்ஷியல் புக் பண்ணிவிட்டு ஆர் பிரேக் ஈவன் ஆர் 50% ஆஃப் எஸ்எல் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனதர் வந்துட்டு டிபி 2க்கு வெயிட் பண்ணலாம்.